ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 4 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 காஞ்ச மிளகா, ஒரு குட்டி ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளியோட ஸ்கின் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு, நான் 2 பல் பூண்டை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பூண்டோட ரா ஸ்மெல் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த பியூரியை இதில் ஊற்றிட்டு, மிக்சர் ஜாரையும் நான் லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு ஊற்றிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மசாலா ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ சால்ட் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் பேசில் லீவ்ஸ் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கடையில் வாங்குகிற அதே லெவல் டேஸ்ட்டுக்கு 2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கு வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இது இப்போ எவ்வளோ டேஸ்டியான சிம்பிளான பீஸா சாஸ் ரெடி பார்த்தீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.